ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷனும் போட்ட உடனே கொண்டு வந்துடும். அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வாங்க வரவைத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கோசம் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பிடிஐலேருந்து எடுத்துக்கிறேன். நான் அதனால் டோன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இதில் ஆன்சர் கீயோடு கொடுத்துக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக நீங்கள் 85+ வாங்கலாம். நான் போட்டுக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தாலே போதும். அது பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங், நான் ஸ்பாட் த எரர், அது பார்த்திங்கன்னா ஸ்பாட் த எரர்லாம் நீங்கள் அசால்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம். இது ப்ரிஃபர் கொடுத்துட்டு அதில் தன்னுன்னு கொடுத்தாங்கன்னா டூ பண்ணோம். அடுத்து ஏர் கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்ஸு பண்ணோம். அடுத்து சீரியஸ்லி இல்லைன்னா எனக்கு அந்தமாரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா காஃபி, திஸ் இஸ் காஃபீஸ்ன்னு இஎஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா இஎஸ் எடுத்துகிட்டு நான் காஃபின்னு போடணும். அதுமாரி சைடில் எங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். அது பண்ணிச்சா ஒரு பர்டிகுலர் டைமை குறியுதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிஎம்மு அப்படியே அந்தமாரி தான் போடணும். அது டே குறியுதுன்னா எஸ்டர்டே இது தான் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங் பார்த்துங்க. அடுத்து சம்மரி ரைட்டிங்கு, அடுத்து நோட்ஸ் பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 47A பார்த்துங்க. 47A பார்த்துங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரோஸு போயமு நான் சப்ளிமெண்ட்ரி 3 பேராகிராஃபும் நல்லா படிச்சுக்கங்க. அது பார்த்திங்கன்னா போயம் அப்ரிஷியேஷன் கொஷினு, நான் அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இது பார்த்திங்கன்னா கிராமர்ஸ் பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போயம் அப்ரிஷியேஷன் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஷின்லேயே தான் அவங்க கொடுத்துக்கிற கொஷின்லேயே தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். வி ரிஃபர் டூன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் அந்த வி ரிஃபர் டூன்னா அங்கேயே கொஷின்லேயே வரும் எதை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்கன்னு. அப்படியே நீங்கள் கீவேர்டு என்ன வரைக்கும் போதுமே நீங்கள் ஒரு வேர்டு என்னாலே போதும். அது பார்த்திங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க கீவேர்டு வரையினாலே. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 வேர்டு பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா சிம்மு, அடுத்து ரேமு, இந்தமாரி ஃபுல் மீனிங் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அந்தமாரி இது பார்த்திங்கன்னா அது படிச்சுங்க. அடுத்து ரோமு அதையும் படிச்சுங்க. நான் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடாமல் இருக்கிறீங்க பாருங்கள், அதையே லைக் பண்ணுங்கள். அடுத்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், 10th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட்ஸ், அது பார்த்தோன்னா நிறைய பேர் வீட்டில் அவங்களுடைய ஃபாதர் யாருன்னா பார்க்கலாம். நீங்களும் உங்கள் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ காமிங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா லாஸ்ட் மினிட் இன்றைக்கி நடக்கக்கூடிய எக்ஸாமோடைய கொஷின் பேப்பர் இது. நம்ம ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான். அதனால் டோன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலனாலும் ஜஸ்ட்டு 1 மினிட் ஆகும், ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஷேர் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தாகும். அதனால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 90% பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் எனக்கும் தெரியும், ஏன்னா எனக்கு காமிக்கும். அதனால் நான் இது 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறீங்க. அதுமாரி லைக் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. ஆனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் எக்ஸாமுடைய ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரி வாங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இந்த இது நான் கொடுத்துக்கிற கொஸ்டின் வரைக்கும் அப்படியே பார்த்தேன் வாங்க. நிமிஷம் பச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் அசால்ட்டாக பச்சுங்க. அது சஃபிக்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் பார்த்துங்க. அது சிம்மு சொன்னால் அது இது பண்ணிங்க. அது இந்த வாட்சின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஆப்பிள் வாட்ச் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் அந்தமாரி பண்ணி டென்ஸ் ஃபார்ம் படிச்சுங்க. அடுத்து லிங்கர் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஒரு டைமை சொல்கிறாங்க, சின்ஸ் இயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது ஒரு வருஷத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ சின்ஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் போயம் அப்ரிஷியேஷன் கொஷின் நான் சொன்ன மாரி பார்த்திங்கன்னா அதில் குத்துக்கத்தை தான் அப்படியே இது பண்ணிடணும். அடுத்து ரோடு மேப் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 2 மார்க் வாங்கலாம். அவன் எங்கே கொடுக்குறான், ஐ வாண்ட் த ஸ்ட்ரேஞ்ச் த லைப்ரரிக்காரன் ஃபஸ்ட் கோ ஸ்ட்ரீட் அந்த இது, அடுத்து டர்ன் ரைட்டு, அடுத்து நான் கோ ஸ்ட்ரீட் அந்த அண்ணா நகர் ரோடு அப்படின்னு அந்த இது பார்த்திங்கன்னா பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டர்ன் லெஃப்ட்டு, அடுத்து டர்ன் ரைட்டு, ஆல் தான்
இருபத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டான்ஸா அது மெமரி பயம் வந்து எல்லோரும் அசால்ட்டாக இந்த மார்க் வாங்கலாம். அதையும் இது டோன்ட் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. மெமரி பயம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக படிச்சுங்க. அப்படி புரியலனா டக்குன்னு இப்போ தான் பார்க்க போகிறீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பாட்டோட மியூசிக்கோட வரும், அதை பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 47 படிச்சுங்க, 44 40 சொன்ன மாதிரி அதை படிச்சுங்க. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு, அடுத்து ஓனாக எழுதுகிற பேராகிராஃப், அடுத்து 47 படிச்சுங்க. அடுத்து ஆன்சர் கீ வந்து எப்போ பார்ப்போம் இருங்க ஒரு நிமிஷம். அதுக்கு இன்னொரு வாட்டி கொஷின் பேப்பர் காமிச்சோம். 47 பார்த்துங்க. அடுத்து 46லேயே பார்த்துங்க, 44 பார்த்துங்க. அடுத்து இந்த 3 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி அதை படிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் சொன்னது தான். ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய ஆன்சர் கீ வேணும்னு நினச்சிங்கன்னா நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் கீ இதை பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் கீ நான் வீடியோவிலே காமிச்சிடுறேன் சார். எனக்கு வந்து வீடியோவில் பார்த்து கொஞ்சம் இதுவாகுதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வந்து அங்கே தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போடக்கூடாது. ஏன்னா போட்டால் அதுக்கு நம்ம தனி ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும். நான் வெப்சைட் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days ஆகும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ப்ளீஸ் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்தோன்னா உங்களுக்கு இது மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானோட போட போகிறேன். எப்படின்னா எந்தெந்த டைமில் அது அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சிங்க, லெட்டர் ரைட்டிங் படிச்சிங்க. நான் அது இதெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் எல்லாம் நோட் மேக்கிங்லாம் அதெல்லாம் பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டோரி ஆஃப் முலான்னு வந்து வேணால் நீங்களாம் சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதையை வச்சு விட்டாலே போதும், அது ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதேமாரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் எல்லாமே இது எல்லா பிடிஎஃப்மே பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் இது மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோமா, டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெப்சைட் நான் கூடிய சீக்கிரத்தில் இது பண்ண பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டடி பிளானே எந்தெந்த டைமில் எந்தெந்த சம் பண்ணணும், நான் எந்த எக்ஸசைஸ் பார்க்கணும், எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டடி பிளானோட பக்காவாக போட போகிறேன். ஆனால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணினே இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணினே இருங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும். ஏன்னா நான் சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாரி நான் 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அடுத்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் நல்லபடியாக 8 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சார். கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் போஸ்டர் போட்டிருப்பேன். ஈஸியாக இருந்தால், டஃப்பாக இருந்தால், மாட்ரேட்டாக இருந்தால் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய இது கருத்தை சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களை யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமோடைய இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஆன்சர் கீ போட முடியும். நானும் ட்ரை பண்ணுறேன். இது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் கீ, அதுவும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் வீடியோ யாருன்னா இதை பார்க்குறீங்கன்னா இல்லைன்னு நீங்களும் சொல்லுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் வீடியோ போட போகிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணினே இருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறப்போம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். டாடா பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.